தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவாக மதுரையில் கொலுவீற்று அருள் புரியும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சிறப்புகளை இன்றும் அதன் சிறப்பு அம்சங்களுடன் அனுபவிப்போம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 32 கல் சிங்கங்களும் 64 சிவகணங்களும் 8 வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன. இத்திருக்கோவில் கிழக்கு மேற்காக 847 அடியும் தெற்கு வடக்காக 792 அடியும் உடையது. இக்கோவிலின் ஆடி வீதிகளில் 4 புறமும் 9 நிலைகளை உடைய 4 கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன. இவற்றுள் கிழக்கே உள்ள ராஜகோபுரம் கிபி 1216 முதல் 1238 ஆண்டு வரை பிற்கால பாண்டியர்களாலும், மேற்கு கோபுரம் கிபி 1323 ஆண்டில் மாரவர்மன் குலசேகர பாண்டியனாலும், தெற்கு கோபுரம் கிபி 1559 ஆண்டில் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும், வடக்கு கோபுரம் கிபி 1564 முதல் 1572 ஆண்டு வரை மன்னர் முத்துவீரப்ப நாயக்கரால் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின்னர் கிபி 1878 ஆண்டில் தேவகோட்டை நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த வைனாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும். கோவிலின் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் வேறுபட்டு அழகிய நுணுக்கங்களை கொண்டும் தனித்தனி சிறப்புகளையும் உள்ளடக்கியுள்ளன. அவையாவன: அஷ்டசக்தி மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம், முதலி மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், கம்பத்தடி மண்டபம், கிளிக்கூட்டு மண்டபம், மங்கையர்க்கரசி மண்டபம், தேர்வைக்காரர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வீர வசந்தராயர் மண்டபம் என்பவையாகும். மீனாட்சி அம்மன் சந்நிதியின் முன்பகுதியாக 8 சக்தி அதாவது அஷ்டசக்தி மண்டபம் அமைந்துள்ளது. வாயிலில் விநாயகர் முருகன் திருமேனிகளுக்கு இடையே மீனாட்சி திருக்கல்யாணம் கதை வடிவில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. உள்ளே மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்களில் சக்தியின் 8 வடிவங்கள் அழகுற அமைந்துள்ளன. அடுத்ததாக நாம் காண இருப்பது கம்பத்தடி மண்டபம். இம்மண்டபம் சொக்கநாதர் திருவாயிலுக்கு நேர்கிழக்கே உள்ளது. இதற்கு நந்தி மண்டபம் என்றும் வீரப்ப மண்டபம் என்றும் பெயர் உண்டு. மண்டப மையத்தில் தங்க கொடிமரம், நந்தி, பலிபீடம் ஆகியவை உள்ளன. இது விஸ்வநாத நாயக்கர் கிருஷ்ணப்ப நாயக்கர் மகன் வீரப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் நாட்டுக்கோட்டை 7 கோயில் நகரத்தார்கள் 8 தூண்களை உடைய மண்டபத்தை 16 தூண்களாய் சிறிதும் வித்தியாசமின்றி இணைப்புப்படுத்தி அழகிற்கு அழகு ஊட்டினார்கள். அதிகப்படுத்தப்பட்ட தூண்கள் 8ம் ஏற்கனவே அமையப்பெற்ற தூண்கள் ஒவ்வொன்றினையும் ஒட்டியே அமைக்கப்பட்டது. இத்தூண்களின் மத்தியில் 4 கால் மண்டபம் நந்தி மண்டபம் அமையப்பெற்றுள்ளது. இந்நந்தி மண்டபத்தினை எப்பக்கம் இருந்து நோக்கிடினும் சிற்ப முறைகளை நுட்ப செதுக்கல்களால் சீர்பெற்றுள்ளன என்பதை அறியலாம். இதிலுள்ள தூண்களில் காணப்படும் குடைவும் வளைவும் மண்டப கூரையின் மேற்புறமும் அடிப்பாகமும் மரவேலை சேர்மானம் போல் கல்லில் உருவாக்கியிருக்கிறார்கள். உத்திரம், சட்டம், விட்டம், தகடு, சங்கிலி, ஆணி என அனைத்தும் கல் செதுக்கல்களினாலேயே உருவாக்கம் பெற்றிருக்கிறது. இதனின் சிறப்பை மேலும் கூட்டுவதாக மண்டப மேற்பாவுக்கால் ஒரே கல்லினால் ஆனது. மதுரை திருக்கோவிலின் மிகச் சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் என உலகோர் போற்றும் வண்ணம் உயிரோட்டம் பெற்று ஒளிரும் சிற்பங்களை சாதாரணமாய் கல்லின் கலைவண்ணம் என கூறுதல் பொருந்தாது. இச்சிறப்பு மிக்க சிற்பங்கள் பெரிதும் மகேஸ்வர விளக்கங்களாய் ஆகமச் சான்றுகளாய் காணப்படுகின்றன. மண்டப தூண்கள் ஒவ்வொன்றின் சுற்றுகளில் உள்ள சிற்பங்கள் கிழக்கு தொடங்கி வடக்கு வரை வலவரிசையாக சிற்ப வரிசைகளையும் விவரங்களையும் இங்கே நாம் சிந்திப்போம். தென்புற தூண்கள். தூண் 1
தென்புற தூண்களில் கிழக்கிலிருந்து மேற்காக முதலில் மீனாட்சி அம்மை திருமண திருக்கோலம், தொடர்வலமாக முப்புறம் எரித்த சிவபெருமான் திரிபுராந்தகர் சோமசுந்தரர். தூண் 2 மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்த கோலம், காலனை அழித்த காட்சி, காலசம்ஹாரர், அமைதி கோலர், சுகாசனர். தூண் 3 நந்தி குடமுழா தட்டும் காட்சி, கூத்த பெருமான், நடராஜர், காமனை எரித்த கோலம், காமதகனார். தூண் 4 அரி அயன் அறியாதவர், லிங்கோத்பவர், காளைக்கு அருளியவர், நிலவு அணிந்தோன், சந்திரசேகரர், கைலை பெருமான், கைலாச ஆரூடர். அடுத்து நாம் காண இருப்பது வடபுற தூண்கள். தூண் 5 ஓரடி பெம்மான், ஏகபாதமூர்த்தி, விடையேறியவர், ரிஷபாரூடர், ஆழியங்கை சக்கராதரர், உமையொரு பாகர், அர்த்தநாரீஸ்வரர், அரியன், சங்கரன் நாராயணர். தூண் 6 சலந்திர அனுகிரகர், தென்முக கடவுள், தட்சிணாமூர்த்தி. தூண் 7 கரியூரி போர்த்தியவர், கஜசம்ஹாரர். தூண் 8 பிச்சை பெம்மான், பிக்ஷாடனர், ருத்திரர், வேடர் பெருமான், அர்ஜுனன், கிராத்தார்ஜுனன், அம்மையப்பர், முருகர், சோமாஸ்கந்தர். அதற்கு பக்கமே அமைந்த பல அரிய அதிசய சிற்ப சாஸ்திரங்களை அதன் நுணுக்கத்தோடு சிலை வடிவில் தூண்களில் வாழ வைத்திருக்கும் அற்புதங்களாய் ஆகம நெறியின் பெரு விளக்கங்களின் உயிர் துடிப்பான அக்னி வீரபத்திரர் காட்சியளிக்கிறார். அவரின் கீழே அஷ்ட பைரவர்கள், மகாமர்தன பைரவர், பஞ்சவக்திர பைரவர், ரவிபட்சக பைரவர், ஏகானந்த பைரவர், மகாச்சண்ட பைரவர், நமோ நிர்மல பைரவர், டமரு பாஸ்கர பைரவர், பட்கார பைரவர், கால பைரவர் என்று 8 அங்கங்களாய் பரமசிவனிடம் இருந்து இவர்கள் தோன்றியவர்கள் என பெரியோர்கள் கூறுவார்கள். தொடர்ந்து அருகே அடுத்த தூணில் அகோர வீரபத்திரர் இருக்கிறார். அதனை அடுத்த தூணில் ஊர்த்வ தாண்டவர் 10 திருக்கரங்களுடனும் பத்ரகாளி அம்மை 8 கரங்களுடனும் காட்சியளிப்பது கண்கள் களிக்கும்படியான காட்சியாகும். அம்மையின் காலடிக்கு கீழ் வாத்தியங்களுடன் நடன கோலத்தில் பலர் உள்ளனர். அடுத்து தூணில் வெளிவருவது போல அமைந்து தெற்கு நோக்கிய வீர ஆஞ்சநேயர் நின்று கொண்டிருக்கிறார். தெற்கு நோக்கிய வண்ணமே சனி பகவான் ஒரு தூணிலும், கிருஷ்ண பகவான் ஒரு தூணிலும், வடக்கு நோக்கி தாயுமான சுவாமி ஒரு தூணிலும் காட்சி தருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் சந்நிதியின் உள்பிரகாரத்தில் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அழகான சிற்பங்களாய் செதுக்கப்பட்டிருக்கிறது. குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தற்காலத்தில் அழகிய சிற்பங்களாய் காப்பு பருவம் தொடங்கி ஊஞ்சல் பருவம் வரையிலும் அழகாய் செதுக்கப்பட்டு ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் கீழே அதனுடைய விளக்கங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் 102 பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் அத்துடன் ஐயனின் 64 திருவிளையாடல்களையும் செவியால் நுகர்ந்து அனுபவித்த ஒவ்வொருவரும் மதுரை மீனாட்சி அம்மை கோவிலுக்கு வருகை தந்து இத்தலத்து அம்மையப்பரை தரிசித்து அம்மையப்பரின் அருளாசி பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நாளையும் மதுரையின் சிறப்புகள் தொடரும். இதுகாரும் மதுரையின் சிறப்புகளை செவிமடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.